புதிய வாசிப்பு புதிய சிந்தனை நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த பகுதியில் த வயரில் வந்திருக்கக்கூடிய கட்டுரையை தான் எடுத்து நம்ம பேச இருக்கிறோம். இந்த கட்டுரையினுடைய பேசுபொருள் என்பது ஜெக்தீப் தன்கரோட ராஜினாமா, பாஜகவிற்குள் பிளவு. இந்த பொருளில் தான் இந்த கட்டுரை எழுதப்பட்டிருக்கிறது. இது குறித்து உரையாடுவதற்காக பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் அவர்கள் வந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே. வணக்கம் சுவாமிநாதன். வணக்கம். இந்த ஜெக்தீப் தன்கரோட ராஜினாமா தொடர்ந்து நிறைய கட்டுரைகள் வந்துக்கிட்டே இருக்குது. இது காரணமாக இருக்குமா, அது காரணமாக இருக்குமா அப்படின்னு. இந்த கட்டுரையிலும் 3 காரணங்களை சொல்கிறாங்க. தன்கர் கார்கேவை அதுவும் ஆப்ரேஷன் சிந்தூர் தொடர்பாக நிறைய நேரம் பேச விட்டுட்டார், அனுமதித்தார். அது ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமா அன்னைக்கு வழக்கமாக அந்த அவையில் விவாதங்களின் போது குறுக்கீடு செய்வார். எதிர்கட்சிகள் ஏதாவது பேசுகிற பொழுது கடுமையான குறுக்கீடுகளை செய்வார். ஆனா அன்றைய நாள்ல அவர் எந்த விதமான குறுக்கீடுமே செய்யல, அமைதியா இருந்திருக்காரு. அப்ப என்னன்னா அதுதான் காரணமானா அதற்கு முன்பே அவருக்கு ஒரு அழுத்தம் இருந்திருக்கு. திறந்த மனதோடு இவர்கள் பேசட்டுமே, இவங்க ஆதங்கத்தை வெளிப்படுத்தட்டுமே. ஏன்னா அவர் நிறைய குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். கார்கே அவர்கள் ரொம்ப முக்கியமான குற்றச்சாட்டு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தான் போரை நிறுத்தினாரு 24 தடவை சொன்னாரே என்கிற கேள்வி கூட அதுக்குள்ள வந்துருது. அதனால அது ஒரு கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பிஜேபி நினைச்சிருக்கலாம். ஆனா அவர் ஏன் இன்னைக்கு அனுமதிக்கணும் அப்படிங்கிற புள்ளி ரொம்ப முக்கியம். அமைதியா இருந்தாரு, அதுதான் அதுல ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி சார். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஜூலை 10ஆம் தேதி ஒரு மிக முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது. யாருக்கிட்ட இருந்து வருது? நம்முடைய முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் கிட்ட இருந்தே தான் வருது அந்த ஸ்டேட்மெண்ட். அதுல என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயற்கை அனுமதிச்சுச்சுன்னா நான் ஒரு நல்ல நேரத்துல என்னோட ஓய்வு அறிவிப்பேன் அப்படின்னா ஒரு முழுமையா தன்னுடைய பதவிக்காலம் முழுவதும் இருப்பேன் அப்படிங்கறதுடைய குறியீடா அதை சொல்றாரு. ஆமா, ஏன்னா 2022ல வந்தாரு. அவருடைய பதவிக்காலம் முடிகிறது 2027 ஆகஸ்ட்ல தான் முடியணும். ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா ஜூலை 10ஆம் தேதி இவர் இப்படி சொல்றாரு. மறுநாளே ஜூலை 11ஆம் தேதி மோகன் பகவத் கிட்ட இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது. RSS ஓட அகில இந்திய தலைவர் கிட்ட இருந்து ஒரு அறிக்கை வருது. அந்த ஸ்டேட்மெண்ட்ல அவர் பேசுற பொருள் பெரிய சர்ச்சையாகுது. நம்ம எல்லாருமே விவாதிச்சோம், அது மோடியா அல்லது யாரை குறிப்பிடுறாரு அப்படின்னு விவாதிச்சோம். 75 வயதை தாண்டினவங்க அரசியலிருந்து தன்னால ஒதுங்கிடணும் அப்படிங்கறது அந்த மைய பொருள். இப்ப நீங்க இவருடைய வயதை எடுத்து பார்த்தா தன்கருடைய வயதும் 74 கடந்திருக்கு. அப்ப ஏறக்குறைய அந்த நேரத்தில் இருந்தே பாஜகவுக்குள்ள RSSக்குள்ள இவருக்கு ஒரு முரண் இருந்துகிட்டே இருந்திருக்கு. அதனுடைய வெளிப்பாடு தான் 10ஆம் தேதி அப்படி சொன்ன உடனே மறுநாளே ரியாக்ட் பண்றாங்க RSS தரப்புல இருந்து. 11ஆம் தேதி மோகன் பகவத் இப்படி ஒரு விஷயத்தை பேசுறார். 22ஆம் தேதி இவர் ராஜினாமா கொடுக்கிறார். எல்லாமே ஒரு 10-15 நாட்கள்ல அவசர கோலத்துல நடக்கிற காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். அப்ப பாஜகவுக்கு இவரை வெளியேற்ற வேண்டிய தேவை ஏன் வருது அப்படிங்கக்கூடிய புள்ளி அதை விட முக்கியமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன். கார்கேவை அவர் அனுமதித்தது குறுக்கீடு செய்யாம இருந்ததெல்லாம் ரொம்ப அன்யூஷுவலா. இவரோட தன்மைக்கு அவர் குறுக்கிடுவார், அனுமதிக்க மாட்டார். ஏன் எதிர்கட்சிகள்லாம் இவரை இவருக்கு எதிராகவே நோட்டீஸ் கொடுத்த தன்மையெல்லாம் இருந்தது. அப்ப நீங்க சொல்வது கார்கே பேசுவதற்கு முன்பாகவே இவருக்கு ஏதோ ஒரு அழுத்தம் இருந்திருக்கலாம். ஆமா, அப்படின்றது நிச்சயமா அதற்கு முன்பே ஒரு அழுத்தம் இருந்திருக்கு. நீங்க குறிப்பிட்டதை போல 67B, அதாவது அரசியலமைப்பு சட்டம் 67வது பிரிவு B-னுடைய அடிப்படையில கடந்த டிசம்பர் மாதம், அதாவது லாஸ்ட் இயர்ல டிசம்பர் மாதத்துல கடுமையான போராட்டத்தை எதிர்கட்சிகள் முன்னெடுத்தாங்க. ஏன்னா இவர் முழுக்க RSS காரரா இருக்காரு. இவரே பேசியிருக்காரு அங்க அந்த அவையிலே பேசுகிற பொழுதே நான் RSS ஏகலைவன் அப்படின்னே பேசியிருக்காரு. சோ இப்படி இருக்கிறவரால அவை எப்படி நடத்த முடியும்னு 64B அடிப்படையில இவரை பதவி நீக்கம் செய்யணும், தகுதி நீக்கம் செய்யணும்னு சொல்லி எதிர்கட்சிகள் கிட்டத்தட்ட 60 MPக்களுக்கு மேல கையெழுத்து போட்டு டிசம்பர் மாதம் போர்க்கோள் கொடுத்தாங்க. இன்னைக்கு ஏன் அவரை நீக்கிட்டீங்கன்னு சொல்லி இவங்களே குரல் எழுப்பக்கூடிய அளவுக்கு காலம் மாறி இருக்கு. அவர் 64Bல நீக்க சொன்னாங்க, இவர் 64A பயன்படுத்தி இவராவே வெளியேறிட்டார். இன்னொரு காரணம் இந்த கட்டுரையாளர் குறிப்பிடுவது, நட்டாவின் அறிக்கை சபை தலைவரின் மதிப்பை குறைச்சிருச்சு அப்படின்னு. கிட்டத்தட்ட சபை தலைவர் தன்கரோட அதிகாரத்தை நட்டா எடுத்துக்கிட்டு பேசினாரு அப்படின்றது. அதை எப்படி முதல்ல புரிஞ்சுக்கிறீங்க? நட்டாவின் செயல்பாடை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நட்டாவோட செயல்பாடை நம்ம 2 கோணங்களா இதில் பார்க்கணும் சார். ஒன்று சபையினுடைய விஷயத்தில் கார்கே அவர்கள் பேசுறது ரெக்கார்ட் ஆகாது. இவர் சொல்றாரு, நட்டா சொல்றாரு, அவரே எடுத்துக்கிறார். கார்கேயோட விஷயங்கள் எதுவுமே பதிவு செய்யப்படாது, ரெக்கார்ட் ஆகாது, என்னோட பதிலுரை மட்டும்தான் ஆகுங்கிறார். அந்த நேரத்தில் இவர் அமைதியா தான் இருக்கார். அதுல மிக முக்கியமா ஏன் இப்ப இந்த ஸ்டாண்டுக்குள்ள வருது பிஜேபிங்கிறதுக்கு முன்னாடி நட்டா அவர்கள் இதுக்கு முன்பு வேற இன்னொரு சம்பவம் 2 பேருக்கும் இடையில ஒரு மனத்தாங்கல் இருக்கு. அதாவது அந்த அவை தொடங்குது, நடக்குது, அவை நடக்குது. அந்த நேரத்துல அலுவல் கூட்டம் ஒண்ணு கூட்டுறாரு. 1:30 மணிக்கு ஒரு கூட்டம் கூட்டுறாரு. அதே நாள்ல அந்த மழைக்கால கூட்டத்தொடருடைய முதல் நாள்ல 1:30 மணிக்கு ஒரு கூட்டம் கூட்டுறப்ப அந்த கூட்டத்துல நட்டாவும் கலந்துக்கிறாரு, பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜுவும் கலந்துக்கிறாங்க. 2 பேருமே கலந்துக்கிறாங்க. ஆனா மாலையில 4:30க்கு இன்னொரு கூட்டம் கூட்டுறாரு. அந்த கூட்டத்துல 2 பேருமே மிஸ் ஆகுறாங்க. இவர் மறுநாள் 1 மணிக்கு அந்த கூட்டத்தை ஒத்தி வைக்கிறார். மறுநாள் 1 மணிக்கு வந்தா போதும் அப்படின்னு கூட்டத்தையே ஒத்தி வைக்கிறார். அப்ப மறுநாள் தான் துணை குடியரசுத் தலைவராக இருப்போம் நம்பிதானே ஒத்தி வைத்திருக்கிறார். அந்த 4 மணி நேரத்துல என்ன நடந்தது அப்படிங்கக்கூடியது இன்னும் மிக முக்கியமான சந்தேகங்களை
கேள்விகளை எழுப்பும். இந்த கனெக்டிங் த டாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த புள்ளிகளை இணைத்தல் அப்படின்னு. அப்போ அடுத்த நாள் தான் இருப்போன்ற நம்பிக்கையோடு இவர் இருக்கிறார். ஆனா நட்டா அவர்களோட செயல்பாடோ அல்லது நட்டா ரிஜிஜு வந்து புறக்கணிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ சொல்லப்பட்டிருக்கு இவர் வந்து அப்படி நடந்திருக்குன்ற யூகிக்கலாமா? தலைமையிலிருந்து அவர்களுக்கு அறிவுறுத்தல் வந்துருச்சு. அது இவருக்கு கொஞ்சம் தாமதமாகத்தான் இவருக்கு உணரப்பட்டிருக்கார் அல்லது உணர்த்தப்பட்டிருக்கு. இதை விட முக்கியமா மறுநாள் கூட்டத்தை அவர் ஒத்திவைப்பதற்கு முன்பாக ஒரு அறிக்கை வந்துச்சு சார். அதாவது செய்தி தொடர்பு அலுவலர், இவருடைய தனிப்பட்ட குடியரசு துணைத் தலைவருடைய செய்தி தொடர்பு அலுவலர், மறுநாள் அவர் வந்து ராஜஸ்தான்ல ஒரு அரசு முறை பயணமா போறாருன்னு கூட ஒரு அறிவிக்கை கொடுத்திருந்தாங்க மத்தியானம். அப்ப அந்த அறிவிக்கை கூட வந்திருந்துச்சு. அப்ப அவர் நீண்ட காலமா அவர் இருக்கணும் தான். இந்த உடல்நிலை காரணம்ன்றது நிச்சயமாக அது இல்லன்றதுதான் கற்றையாளரும் அதை நோக்கி நகர்றாரு. இதுல நீதிபதி யஷ்வந்த் வர்மா பதவி நீக்கம் செய்ய எதிர்க்கட்சிகள் கொடுத்த அந்த நோட்டீஸ் இவர் ஏற்ற ஒரு இடம் இருக்குல்ல, அதையும் குறிப்பிட்டிருக்கிறத எப்படி பாக்குறீங்க? இல்ல நிச்சயமா அது ரொம்ப முக்கியமான ஒரு இடம் சார். ஏன்னா பாஜக வந்து என்ன கட்டமைக்கிறாங்கன்னா, நாங்க ஊழலுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு கட்டமைக்கிறாங்க. அப்போ ஒரு நீதிபதியின் வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் இருந்தது அப்படிங்கிறத இவர் விசாரணைக்கு எடுத்துக்கொள்வது பாஜக ஆட்சியிலையும் ஊழல் மலிந்திருக்கிறது, அது சட்டத்துறை வரை அசுர பாய்ச்சல் நிகழ்த்தி இருக்கிறதுங்கிற குறியீடா மாறிடக்கூடாது அப்படிங்கக்கூடிய அச்சம் பாஜக தரப்புக்கு இருக்கு. அந்த அச்சத்தினுடைய வெளிப்பாடு தான் இவர் ஒரே நாள் அதை விவாதத்துக்கு எடுத்தது. அவர்கள் மத்தியில கடுமையான அதிருப்திகளை, ஒருவேளை இந்த இடங்கள்ல எல்லாம் தன்கர் வந்து ஆர்எஸ்எஸோ பாஜக விருப்பத்திற்கு மாறாக செயல்பட துணிஞ்சிட்டாரு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அதாவது யோசிக்கலாமா? ஆமா, நிச்சயமா அப்படியும் யோசிக்கலாம். இவருடைய செயல்பாடுகள்ல அவர்களுக்கு தொடர்ச்சியா ஒரு அதிருப்தி இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கான்ஸ்டிடியூஷனல் லாவை, ரொம்ப குறிப்பா அரசியலமைப்பு சட்டத்தை ராகுல் காந்தி இன்னைக்கு தூக்கி பிடிக்கிறார். எல்லா இடத்திலையும் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கணுங்கிறாங்க. ஆனா இவர் துணை குடியரசுத் தலைவராக இருந்து கொண்டே அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய மதச்சார்பற்ற சோசலிசம் இந்த வார்த்தைகளை எல்லாம் நீக்கணும் அப்படிங்கிறார். ஒரு சாதாரண கிரவுண்ட் பொலிட்டிஷியன் பேசுறதுக்கும் இவர் போன்ற ஒரு துணை குடியரசுத் தலைவர் பேசுறதுக்கும் பொருள் வேறுபடுது. அப்ப அது எல்லாமே அது ஆர்எஸ்எஸ் விரும்பாதா? அப்படி அவர் பேசுறது அது ஆர்எஸ்எஸ் ஓட குரல் தானே? அது நிச்சயமா ஆர்எஸ்எஸ் உடைய குரல் தான். அந்த ஆர்எஸ்எஸ் குரல் எப்ப எந்த இடத்துல இவர் வந்து பலவீனப்படுத்தப்படுறாரு அப்படிங்கிற இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆர்எஸ்எஸ் ஓட குரலை இவர் பேசுறாரு, அதே நேரத்துல உள்ள இருக்கக்கூடிய ஜனநாயகத்தை, இவர்கள் சொல்லக்கூடிய ஊழல் எதிர்ப்பு அப்படிங்கிறத போட்டு உடைக்கிறாரு, நீதிமன்றத்தை விமர்சிக்கிறாரு. இதெல்லாம் வருகிற பொழுது நான் நீதிபதிகள் விஷயத்தை சொல்றேன். ரொம்ப குறிப்பா கட்டுக்கட்டாக பணம் எடுத்தது, அதை வந்து உடனடியாக ஒரு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளலாம் சொன்னது, இது போன்ற விஷயங்கள் வந்து அவர்களுக்கு ஒரு நெருக்கடியை தந்திருக்கலாம். இவர் இப்படியே விட்டா எல்லா விஷயத்திலையும் கருத்து சொல்லுவாரு, அது ஒரு கட்டத்தில் நமக்கே கூட எதிராக இருக்கலாம் என்கிற ஒரு கையை மீறி செயல்படலாம். இதுல முக்கியமான புள்ளி, இந்த 4 புள்ளிகளை அவங்க பேசுறாங்க. கார்கேவை பேச வச்சது, நட்டா அவர்கள் அதிகாரத்தை எடுத்துக்கிட்டது, அப்புறம் நட்டா ரிஜிஜு புறக்கணித்தது, அப்புறம் யஷ்வந்த் வர்மாவோட எதிர்க்கட்சிகள் நோட்டீஸை எடுத்துக்கிட்டது அப்படின்னு. அதுல கடைசி அந்த கட்டுரை முடிக்கிறது வந்து ஆர்எஸ்எஸ்க்கும் மோடி அமித்ஷாவுக்கும் இருக்கிற அந்த முரண், இந்த பாஜகவிற்குள் இருக்கக்கூடிய பிளவு ஒருவேளை இவருக்கு அழுத்தம் கொடுத்திருக்கலாமோன்னு ஒரு சந்தேகம் தான், முடிஞ்ச முடிவா இல்லை. நீங்க எப்படி பாக்குறீங்க? யார் தரப்பிலிருந்து இந்த அழுத்தம் வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா ஆர்எஸ்எஸ் தரப்புல இருந்து இவருக்கு ஒரு அழுத்தம் வந்திருக்கிறதா தான் நான் பாக்குறேன். ஏன்னா இவர் அடிப்படையில் ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவர், வழக்கறிஞரும் கூட, உச்சநீதிமன்றத்திலே அவர் வந்து பயிற்சி எடுத்தவர். ஏனென்றால் என்னுடைய கணிப்பு வந்து என்னன்னா, அவருக்கு ஒரு ஆர்எஸ்எஸ் அகில இந்திய தலைவர் ஏன் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை 10ஆம் தேதி இவர் சொன்ன மறுநாளே சொல்லணும், 11ஆம் தேதி அவர் சொல்றாரு, 21ஆம் தேதி இவர் வந்து ரிசைன் பண்றாரு. சோ இது எல்லாமே ஒரு வகையில ஒரு தொடர்புடையதா இருக்கு. இன்னொன்று மிக முக்கியமான புள்ளி நீங்க கேட்டதுல, அந்த மோடி அவர்கள் இவர் முதல்ல துணை குடியரசுத் தலைவரானப்ப விவசாயியின் மகன் அப்படின்னு நெகிழ்ச்சியோட பதிவு பண்ணியிருந்தார். ஆனா அவர் வந்து பதவியில் இருந்து அவர் தானாகவே முன் வந்து இப்படி விலகி கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் அவர் யோசனைக்கு பின்புதான் 9:30 மணிக்கு ராத்திரி போய் பார்த்திருக்காரு ஜனாதிபதி அவர்களை. அப்ப அந்த நேரத்துல ஏன் வந்து இவருடைய கடந்த கால செயல்பாடுகளை எதையுமே மோடி அவர்கள் நினைவு கூறல? அப்போ மோடி அவர்களுக்கும் ஆர்எஸ்எஸ்க்குமே இடையில கொஞ்ச காலம் ஒரு இதாக இருந்தது. 11 ஆண்டுகள் ஆட்சிக்கு வந்த பின்புதான் அவர் ஆர்எஸ்எஸ் அலுவலகத்துக்கே போனார். அப்ப இப்படி தொடர்ச்சியான செயல்பாடுகள் இருக்கிற நேரத்துல இந்த விஷயத்துல ஏன் கருத்து சொல்லணும் அப்படின்னு கூட பிரதமர் மோடி அவர்கள் நினைச்சிருக்கலாம். இதெல்லாம் சேர்ந்துதான் இவரை வந்து இன்னைக்கு வந்து ஒரு வீழ்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு பாக்குறோம். எது எப்படியா இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு மிக முக்கியமான பொறுப்புல இருந்தவர் அவரை வழிநடத்தி அனுப்புகின்ற விதம் என்பது உண்மையிலேயே ஒரு நம்ம ஜனநாயக மரபுக்கே ஒரு விரோதமான மரபாக தான் நான் பார்க்குறேன். நிச்சயமா முக்கியமான கட்டுரை. அதில் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க, தன்கரே வந்து தனது செயல்பாடுகள் மூலம் அந்த பதவிக்கான அதிகாரத்தை, தன்னிச்சையான அந்த அதிகாரத்தை குலைச்சிட்டாருன்னு ஒரு விமர்சனத்தையும் முன் வச்சிருக்கிறாங்க. உங்களுடைய விரிவான பார்வைகளை முன் வச்சிங்க. மிக்க நன்றி சுவாமிநாதன். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.